சுருக்கல் தான் இதாகுது. சரி, ஓகே, பாப்போம் இன்ஷால்லா. நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஈஸி ஆகிக்கும். அந்த ம் பார்த்து நாங்கள் அடுத்த பாடத்துக்கு வரும். பிஸ்மில்லா. ஓதுங்களே பாப்போம். ம் நான் படிப்பிச்சு சொல்லி தந்த அந்த அமைப்பில் ஓதுங்களே பாப்போம். ம். மன தல மேன தஹ அப்படி அல்ல. ம மன ந மன மன ம அந்த ம அமைப்பு ம வாங்க. ம ந மன. ம ந மன குட். த ல தா இல்ல பிரதர். தல த த த த ல ம். த ல த ல தல இல்ல. த த ல தல. த அவசரப்படாம வாங்க. த ம். ல தல. த ல தல ஆ, முதல்ல அது எப்படி வரும்? த ம ந குட். மன குட். த ல தல த ஓகே. ஹ மூணாவது எப்படி வரும்? தா அல்ல. த தாங்கிறது பிழை. த த த ஆ. த எப்படி? ஆ, த த ஹ இல்ல. தாவா தாவா என்ன சவுண்ட் விளங்குது இல்ல. நீங்க அவசரப்பட வேணாம். இது என்னன்னு தெளிவா சொல்லுங்க. என்ன எழுத்து இது? அது ஆ, பாப்போம். த த தால் அல்ல. த அது ஆ. வந்து நான் சொன்னேன் போன கிளாஸ்ல இந்த எழுத்து மட்டும்தான் வானத்தை நோக்கி உச்சரிக்கிறேன்னு சொல்லி. அது தால் ஓ அல்ல. ஓ துவா. ஆ துவா துவா துவா. துவா சரி எப்படி? துவா துவா துவா. துவா துவா ஹ ஆ, சொல்லுங்க. துவா ஹ துவா ஹா துவா அல்ல. ஆ துவா ஆ துவா. துவா ஆ ஆ இல்ல. ஆ ஹ. ஆ ஹ. ஹ. துவா. ஹ ஹ. ஹ துவஹ. அப்ப இந்த ஏன்னு சொல்லி சொன்னீங்க தானே அது ஏ சொல்ற மாதிரி இருந்து ஆ, அது இந்த ஆகிற அந்த ஆகிற இந்த ஆகிற இந்த ஆகிற நீங்க அடுத்த மாத்தி குழம்பு அதான் விட்டீங்க. அதான் அலிஃப். ஆ நான் சொன்னேன் சரி அலிஃப்ல சவுண்ட் தான் அ. அலிஃப் வந்து பல ஆ டிசைன்ல வரும்னு சொன்னேன்னா இப்படி ஓ வரும். ஆ யாக்குள்ள மாதிரி சரி வரும். வாவுல வரும். இப்படி ம் பல வடிவத்துல வரும்னு சொன்னேன். அதுல தான் நாங்க அந்த அ ஆ ஆ ஏ அல்ல ஆ அ என்ற சவுண்டை ஆ கொண்டு போவோம். ஆ ஆ ஆ. த அப்ப த ஹ த த துவா துவா ஹ நான் ஒன்னும் சொல்லல. நீங்க சரியா எனக்கு ஓதுன்னு பாப்போமா? அவசரப்பட வேணாம். அவசரப்பட ஆ வேணாம். சரியா ஓதுங்க பாப்போம். ஆ. துவா ஹ துவா ஹ துவா துவா ஹ துவா. துவா ஹ எடுக்கிறது பெல பிரதர். அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களோட அந்த அவசரமாக முதல்ல ஓதி பழகிறதால வந்து விளைவுதான். அது பிரச்சனை இல்லை. அது மனுஷாலா ஒரு காலம் ஓதினதே ம், போக போக நீங்க அதுல ஆ, கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க. நான் நீட்டி ஆ, ஓதக்கூடாது. நான் ஒவ்வொரு எழுத்தையும் ஆ, தனித்தனியாக தான் ஓதணும். ரெண்டு எழுத்துக்கும் ஆ, இடையிலையும் இடைவெளி விட்டு நான் ஓதணும். அப்பதான் நீங்களோட ஓதல் ஆ, அந்த அந்த ட்ரிக் வரும். அந்த யோசனை எடுங்க. ஆ, சரி சரி. அப்போ அந்த அதுல துவா நன்மை என்னென்றால் அப்படி நீங்க தனித்தனி எழுத்துக்களாக கணக்குல கொண்டு கவனத்துல கொண்டு ஓதுற ம், நேரம் அது என்ன ம், எழுத்துன்னு சொல்லி உங்களுக்கு மனசுல பதியும். இப்ப நீங்க தாவா ஆமா ம், நீங்க தாண்டு ஆ, ஆ, உச்சரிக்கிறீங்க, தேண்டு உச்சரிக்கிறீங்க, ஆ, உச்சரிக்கிறீங்க. ஒரு எழுத்துக்கு பல உச்சரிப்பிட வடிவத்தை நாங்க கொடுக்குறோம். அது ஏன் ஆ, காரணம்? நாங்க என்ன சொல்ல ம், பக்கத்தை பிரட்டி கொண்டு தான் ம், போய்க்கிறோம். அந்த அந்த எழுத்துல என்ன ம், எழுத்து நாங்க ஓதணுங்கிறது எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா சரி சரி நீங்க ஆமா உச்சரிச்சத்துல சரி மீக்குது பிழை மீக்குது. நான் எல்லாத்தையும் பிழைன்னு ஆ, சொல்ல ஆ, சரி சரி விளங்குதா? அப்ப அந்த அதுல ஆ, எது சரி என்கிறதுல நாங்க உறுதியாகி அதை மட்டும் ஓதுறதுக்கு நாங்க பழகணும். அதான் முக்கியம் இந்த பாடம். ஆ, இப்ப மூணாவதுல நான் வட்டம் ம், போட்டிக்கிறது, மூன்றாவதுல ஆ, வட்டம் போட்டிக்கிறது அது துவா. துவா எஸ், இந்த உச்சரிக்கிறீங்க சரியா. துவா ஆனா உங்களுக்கு இது துவா மனசுல பதிய மாட்டேங்குது. என்ன செய்யுது? அந்த ஆ, அவசரம் சரி போறதால அடுத்து அடுத்ததுக்குன்னு சொல்லி அந்த அது வந்து ஆ, ஓடிடுது. நிக்குது இல்ல. ஆ, துவா. சரி. மெதுவா சொல்லணும் ஆ, துவா. அதுக்கு பின்னால என்ன நிக்கிறதுனா துவாக்கு பின்னுக்கு ஹ ஹ ஹ. ஹ துவா ஹ. ஹ துவா ஹ ம். துவா துவா ஹ. ஹ துவா ம். ஹ துவா ஹ துவா ஹ. துவா ஹ ஆ, சொல்லுங்க. துவா ஹ நீட்ட வேணாம். துவா நீட்ட வேணாம். ம். துவா ஹ சரியா சரி. துவா ஹ
துவா இப்ப ரெண்டு எழுத்தையும் வந்து விட்டு விட்டு வாசிக்கணும் அப்படித்தானே? எஸ், முதலாவது விட்டு விட்டு வாசிங்க. உங்களோட பாஷையில இப்ப விட்டு ம், விட்டு வாசிங்க. அந்த வாசிக்கிறது ம், ஏன் நான் விட்டு ம். விட்டு வாசிக்க சொல்றேன்னு சொன்னா, முதலாவது இரண்டு எழுத்திலையும் சரியான உச்சரிப்பை நீங்க பிடிச்சுக்கணும். இப்ப இப்படிதானே சரி. இன்னை சேர்த்து சொல்லக்குள்ள ஆ, குழப்பமே. அதுக்கு பின்னால் என்ன செய்வோம்? ஆ, அதுக்கு பின்னால் நீ ம், கட்டாயம் அதாவது ஓதல் முடியுதல்ல. அதுக்கு பின்னால நீங்க ஆ, ரெண்டையும் சேர்த்து வாசிச்சு ஓதி பிராக்டிஸ் பண்ற டைம்ல தான் அது எங்களோட பாடம் ம், பூரணமாகுது. ம். சரி, சரி. அது உங்களுக்கு உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை நாங்கள் சொல்றோம். அந்த எழுத்துக்களை நீங்க மனசுல சரியா ஆ, பதிச்சு போறதுக்காக தனித்தனி துவா, ஆ, எ, துவா, துவஹ துவா, அந்த அமைப்புக்கு வாங்க. துவா, 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 ஆ சரி. இப்ப எனக்கு துவா, ரெண்டாவது கொஞ்சம் துவா. போதணும், பிழை வரப்படாது. பாப்போமே. ஆ, அது முதல்ல இருந்தா இரண்டாவது. ம். த ல த ல இன்னும் சரியா வரல. த ல நான் சைடு த சொல்லிட்டேன். த தா இல்ல ல பிரதர், தா அல்ல. எப்படி வரணும் அது? இது கீழ் நோக்கி ரெண்டாவதா? வரணும். ரெண்டாவது வரணும். தா அல்ல, ரெண்டாவது கீழ் நோக்கி வரணும். த த த த ல தல தல த தல ல தல என்று தான் வருது. ஏன்னா அந்த கேப் வருது ஆ, இல்ல. த ஆ, ல தல. த ல த ல என்ன வருது மாஷா அல்லாஹ். த அதான் தேவை, அந்த ஓதல் ம். தான் தேவை. அது அந்த த ஓதல் தான் ல நிதானமான ஓதல். ரெண்டாவது பார்ப்போம், ஆ, முதலாவது பார்ப்போம். ம ந ம ந மன அண்ணன் மாஷா அல்லாஹ். இப்ப சரி, இப்ப ஓரளவுக்கு வந்துக்குது. குட், நல்ல நல்ல. ம், திருப்பி வாங்க ரெண்டாவதுக்கு ம். பார்ப்போம். த த ல தல பெய்துட்டு அவசரம் பெய்துட்டு. நிதானம் ம். நிதானம் நிதானம், பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை, அப்படித்தான் நீ. ஆ த த ல தல தல. தல நீங்க போன் த கையில வச்சுக்கொண்டா ஓதுறீங்க பிரதர்? வச்சு ஒரு இடத்துல வச்சுட்டு ஓதுறீங்களா? எத உங்களோட வச்சுட்டு போன் ஓதுறோம்? வந்து உங்களோட கையில இருக்குதா அல்லது ஸ்டாண்ட்ல முன்னுக்கு எழுதி வச்சு கொண்டு ஓதுறீங்களா எப்படி? இல்ல இல்ல கையில தான் இருக்குது. ஒரு நீங்க இடத்துல கொஞ்சம் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அது அந்த பாடத்துல உங்களுக்கு கன்செப்ட் இல்லாட்டி உங்களோட போன் கையில இருக்கிறதுலாம் எனக்கு பிரச்சனை. அப்படியும் பிரச்சனை இல்லை. ஆ, அந்த ட்ரெக்குக்கு வர மாட்டோம். இப்போ த ல ஆ, த ல என்று அந்த பிரிச்சு ஓதுறதுக்கு எங்களுக்கு வாரதுக்கு அதுவும் ஒரு காரணமா அமையும். ஆ. சரி, நீங்க கஷ்டப்பட்டா பிரச்சனை இல்லை, ட்ரை பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். ஆ ம மூணாவது ம மூணாவதா? மூணாவதுக்கு த ஹ தொஹ குட், நன்ன மாஷா அல்லாஹ். இப்ப சரி, இப்ப உங்களுக்கு கிளியரா மூணாவதுல நான் ஓ வட்டம் பிடிக்கிற தேயா தேவா ஆ, தாவா தேவா ம், கிளியரா இது. ஆ, இப்ப த சொன்னது சரி. த தோ. ஆ, ஏன் அப்ப இந்த த உச்சரிப்பு பாடத்துல ஆரம்பத்துல வரல உங்கள்ட்ட இந்த சொல்லுங்க. ஆ ஆ, சரியா எழுத்து நான் இது பண்ணல. அதுதான். நீங்க கிளாஸ்ல ம், ரெக்கார்ட கேட்கிறேன்னு சொல்றீங்க தானே, அதுல நீங்க கவனிக்க ஆ, வேண்டிய விஷயம் என்னென்றால் எந்தெந்த ம், எழுத்துக்கு நீங்க என்னென்ன உச்சரிப்பு. இப்ப நீங்க தான் உச்சரிச்சிருக்கீங்க, நான் சரின்னு சொல்லிக்கிறேன். நான் உச்சரிச்சு ஆ, உங்களுக்கு இல்ல. உங்களோட வாயாலே ம், பிழையா உச்சரிச்சு அந்த பிழையை ம், சரியாக்கி வந்துக்கிறீங்க. அப்ப ஆ, அந்த அந்த ஓதல்ல நீங்க கேட்கிற நேரம் நீங்க ஓதுறத நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு மனசுல பதிஞ்சிடும். ஆ, சரி. சரியா? அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரி, மூணாவது நாள் இப்ப ம், நாலாவது பாப்போம். த ஹ தொஹ ஓகே, நாலாவது இப்ப ஆ, த அ இல்ல. த அ பாத்தீங்களா, இப்ப நீங்க ச மறந்துட்டீங்க. இது என்ன எழுத்து? சாது சாது எப்படி உச்சரிக்கணும்? அ, நல்லம். சாது நல்லம். சாதுங்கிறது சரி. சாதுல உச்சரிப்பு எப்படி வரும்? ஆ, ஸ்வாத் ஸ்வா. ஸ்வாத் வெரி குட். அப்ப ஸ்வா அதுல உறுதியாங்க. ஸ்வா. நான் மறக்கிறல்ல. ஸ்வா ஸ்வா என்றதான் ஸ்வா சாதுல உச்சரிப்பு. ஸ்வா. ஆ, ஸ்வா ஸ்வா அ வெரி குட். சரி. ஸ்வா அ ம், மாஷா அல்லாஹ். இதான் ஸ்வா பிராக்டிஸ். ம், சரி, இப்ப நான் ஒரு ம். கேட்கிறேன். இந்த எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற அடையாளத்துல குறியீட பேர் என்ன? பதார்த்தம். வெரி குட். அப்ப அதுவும் கிளியர். அஞ்சாவது வாங்க. ஆ, க க க ல க இழுக்கணும். க க க ல கல திருப்பி வருங்க. கல க க க ல அந்த க கட் பண்ணுங்க. க க க ல ல
لا ஆ ك சரி. لا كلا வெரி குட். திருப்பி சொல்லுங்க. நிதானமா சொல்லுங்க. ல ك கெல 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 என்று ஓடாம கெ ம். ல கெல கொஞ்சம் நிதானமாகி வாங்க. அப்பதான் அந்த ஓது ம். வரும். முதல்ல நீட்டணுமா? முதல் ரெண்டுமே நீட்டர் இல்லை பிரதர். ஒரு நீட்டர் பாடம் ஒன்றுமே இல்லை. ம். கெ அது கே க என்று ல போறல. கெ ல க ல கெல. க ல கெல வெரி குட். சரி, இப்ப நாங்க இன்னும் ஒரு டி க ஃபெஸ்ட் வருவோம். இது இப்ப பிளவுன்னு ம். வரப்படாது. இப்ப உங்களுக்கு எழுத்துக்கள் தெரியும், எழுத்துக்களோட வடிவம் ம். தெரியும், எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னு தெரியும். ம். நிதானமா போங்க ம். ஆபீஸ்ல இருந்து. ம். ம். ந மன வெரி குட். ம். த த ல தல வெரி குட். ம். துவ ஹ துவஹ வெரி குட். கொஞ்சம் துவா லைட் ம். அனிடுபட்டு விளங்க அந்த பிரச்சனை எப்படின்னு. துவ ம். ஆ துவா. துவ ஹ துவ ஹ துவஹ வெரி குட். நாலாவது. ம். ம். சோ பாப்பமே. சோ ஸ்வா. அண்ணன் வருது. சோ மாஷா அல்லாஹ். ஸ்வா. ம். சோ அ சோ அ சேருங்க, சேர்த்து சேர்த்து சோ சேருங்க. ஸ்வா, சரி. ஸ்வா. சோ அ ஸ்வா அல்ல. அ ஸ்வா. சோ சோ அ சேர்த்தா எப்படி வரும்? சோ அ ஸ்வா சோ ஹது சோ அ சேருங்க. ஸ்வா சோ சோ அ சோ அ ஸ்வா சோ இல்ல பிரதர். இப்ப அ இல்ல. ஸ்வா ம். அப்படி இல்ல. ஸ்வா அ ஸ்வா சோ அ அ சோ அவ்வளவுதான். ஸ்வா அ அ அ இப்ப நீ சேர்த்து சொல்லணும். ஸ்வா சோ அ அண்ணா இப்ப சரி. விளங்குதா எப்படின்னு சோ சொல்லி? அ அ ஸ்வா சரி அ என்று நாங்க நிதானமாக தனித்தனி ம். எழுத்துக்களாக உச்சரிப்போம். சரி அதுக்கு பின்னாடி ம். ரெண்டு சேர்க்கணும். ஸ்வா சரி சோ அ சோ அ சோ அ குட். ஐந்தாவது. க க ல அது பிழை. கல இப்ப நான் சொன்னேன் க கேலன்னு கூடப்படாது. இப்ப சொன்னேன்னா எப்படி க வரும்? அது பிழை. ம். ம். தனித்தனி க எழுத்துக்கள் சொல்லுங்க. கே. க க ல க பத்தில ல கேன்னு செல்ற கொள்ளதையே சொல்லி முடியறதுக்குள்ள ஏன் லாம சொல்றீங்க? ஃப்ளோல வந்துடுதுன்னா அது அதான் பிரச்சனை. ம். அதை நாங்க அப்படிதான் க பழகிக்கணும். க ல கெல ஆ இந்த பொறுமை க இருக்கிறது ரொம்ப முக்கியம். சரி, ஓகே. அத நீங்க விட்டு அத சொல்லுங்க. விட்டு விட்டு பாருங்க. ஓதணும் சார். ஆ அ ம அம ஓகே குட். இந்த நிதானம் சரி. இந்த நிதானம் தாராளமா போதும். ரெண்டாவது. ம். ஃப ல ஃபல சரி போதுங்க. ஃப ல ஃபல பல 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 அப்படி ஃபல போதும். இல்ல உச்சரிக்கலாம். பல ஃப பேட சவுண்டை உச்சரிக்கிறதுக்கான நேர காலத்தை எடுக்கலாம். பிரச்சனை இல்லை. அது பிழை இல்லை. ம். இதுதான் பிரச்சனை. அ ஃப ப ஃபல என்கிறது பிழை. ப என்று போனா ம். பிழை. ஃப ஃப ல ஃப ல சொல்லுங்க சேர்த்து இப்ப. அப்புறம் சரி, தனித்தனி சொன்னது ஃப சரி. ஃப ம். இல்ல, ஃப ல தனித்தனியா சொன்னது சரி. ஆ ம். ஃபல கொஞ்சம் நிதானமாங்க. ஃப ஃபல ஃபல. ஃபல ஃபல ஃப ல ஃபல ம் ஃபல ஃப ஃபல அல்ல. ஃப ல. ஃப ஃப ல ஃப ல ஃபல குட். மூணாவது பாப்போம். க ச கச க ச க கச. கச க ச கச கஸ் க கஸ் ச அல்ல பிரதர். கஸ் அல்ல. ம். க
சீனை பார்த்து சீனுக்குள்ள போகவே வேணாம். ம். அந்த க. தனித்தனியாக உச்சரிக்கிற சந்தர்ப்பத்துல குறிப்பிட்ட அந்த ம். எழுத்தோட கட்டாயம் நில்லுங்க. கே, அ. க. ச. ச. க. ச. க. ம். கே ச. நிட்டு வேணாம். கச. கெச. அந்த க. அடுத்த ஃப்ளோக்கு அது வரட்டும். கே, ச, கெச. கச. க. ச. கச. நாலாவது. வா. அ. வா வா. அ. என்கிறது பிழையே. வா. ஓ, வா. வா. வ. 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 அ. அது நார்மலா அது வரும். ஆத்தன ஆத்தன வரும். எஸ் 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 வ. அ. வ. அ. சரி வ. போதுங்க. வ நீட்ட வேணாம். வ. 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 அ. வ. அ. ஐந்தாவது. ம. ந. ம பிழை. மன. ம. 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 ந. மன. 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 ம. ந. ந. மன. மன. ம. ந. மன. சரி போதுங்க. ம. ந. மன. ம. ஆ ந. ஆ மன. சரி போதுங்க. ம. ம என்று போக வேணாம். ம. 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 ந. மன. ம. சேர்த்து ஓத டைம்லையும் பிரதர் எந்த ஒன்றையும் மீட்டுறதுக்கு நாங்க போயிடப்படாது. அது அது அதுல கொஞ்சம் அதுல கவனம் செலுத்தணும். ம. ந. மன. ம. ந. மன. ம. ந. மன. குட். ஹாய் பிஸ்மில்லா. இன்றைக்கு அடுத்த பாடத்துக்கு வரும். இது போன கிளாஸ்ல ஓதாத புதிய பாடம் பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. எப்படி வரும்? சரி, முதலாவது இதுல என்ன எழுத்துக்களையும் நான் பார்ப்போம். என்ன எழுத்துக்கள் இதுல? என்ன? சாது. முதலாவது இருக்கிற த. சாதல் பார்ப்போமே. ம். முதலாவது வந்து நூன். ம். முதலாவது இருக்கிறது நூன். நூன். என்னது? சரி. நூன். நூன். இப்படி வந்துட்டு ஓ. டொட் வந்தா நூன் தானது. நல்லா ஓ, பார்த்துக்கணும். சரி. ஒரு ம். டொட் வருது. இதன் எழுத்து? சாத். சாத். ஆ சாது. சுவாதல். சாத். நல்லா பார்க்கணும் பேர. ம். ம். ராத். துவா. அது துவா. வானத்தை துவா. நோக்கி வரணும். துவா. அந்த இது அடுத்து அடுத்த வானத்தை துவா. நோக்கி உச்சரிக்கிற எழுத்து. துவா. துவா. ஆ. நூத். ம். அப்ப எப்படி வரும்? அப்ப நூத். நூன் வந்து ஃபத்ஹத்து நூன். இருப்ப. அப்ப நூண்ட ஓ, சவுண்ட் என்ன? நூன். நூண்ட சவுண்ட் நாங்க ஆல்ரெடி பாத்துக்கிறோம். இந்த இதுல வந்து பாருங்க. இந்த இதுல வந்து ம். நேட சவுண்ட். ஆ. ஆ. இங்க வந்து ந. நேட ந. சவுண்ட். அதே சவுண்ட் தான் அங்க வரப்போகுது. அப்ப எப்படி வரப்போகுது? ஆ. ஆ. ந. ந. ஆ ந. ந. ந ந நீட்ட வேணாம். ந. ந. ம். ந. ஆ ந. அடுத்த உச்சரிப்பு வந்து இங்கதான் இன்னொரு முக்கியமான எழுத்து. நீங்க அறிமுகம் ஆறீங்க புதிய எழுத்து. இந்த எழுத்தை நாங்க ம். உச்சரிக்கணும். துவா. எப்படி? துவா. துவா. அதாவது துவா. தால் தாலிக்கு தானே த என்று சொல்லுவோமே. ஓ. அந்த ஓ. என்று சொல்றத கொஞ்சம் தீர்க்கமாக வானத்தை ம். நோக்கி நாங்க உச்சரிச்சமாக இருந்தால் இந்த ம். பார்டர் சவுண்ட் வரும். துவா. 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 இப்ப உச்சரிச்சு காட்டுங்க பாப்போம். துவா. ஆ.
ரெண்டையும் சேர்த்து எடுக்கணும். அ அ அ துவா இல்லையே இது அது இப்பதானே சொன்ன, என்ன எழுத்து இது? நூன். எப்படி வரும் சவுண்ட்? ஏண்டா நூன் வரும்? வந்து இல்ல ந நான் இல்ல, ந. ந ந ஆ ந ந ந ந ம், அப்படியா? பிள்ளை. ந இல்ல ந ந ஆ ந ந அப்படியா பிள்ளை? ந ஆ ம், ந துவா துவா. மாஷா அல்லாஹ். துவா துவா ஆ ந துவா ந துவா. ந துவா ந துவா ந துவா குட். இப்ப அந்த ட்ரெக் சரி. இப்ப அந்த ட்ரெக்ல நீங்க வந்தா சரி. ரெண்டாவது எப்படி வரும்? க க வ கா இல்ல. க வ கெ. ம், கெ கெ. கெ ஆ கெ வ கெ வ இப்போ வந்துங்க. கெ வ வ. கெ வ கெ வ. கெவ. கெ கெ வ கெ வ கெ வ திருப்பி வந்துங்க. கெ வ கெ வ குட். மூணாவது வாங்க பாப்போம். ஹ ஹா இல்ல. ஹ. ஹ ஹ த ஹ த ஹ த இல்லையே. இந்த எழுத்து உங்களுக்கு தெரியுமே. இந்த எழுத்து தெரியும். எப்படி வரும் இந்த எழுத்து? த போ. வானத்தை நோக்கி வரணும். வருது இல்லையே. தா ப தா இல்ல. போ. வானத்தை அப்ப நோக்கி அது வரணும். அது முதல்ல உள்ள அந்த இதுவும் ரெண்டும் ஒரே இதா முதல்ல வந்து ஒரே எழுத்தா இதுக்கு முன்னு பார்த்ததா? அஹ் ஓ முதல் ஃபெஸ்டிவல் அங்கிட்டு ஃபெஸ்ட்ல வந்துச்சு இப்போ வந்துச்சு வெஸ்ட்ல வந்து சொன்னா இந்த முதல்ல இது இது இதுதான். அது இல்ல. இதுல அது சவுண்ட் வந்து தால்ட சவுண்ட் வர துவான்னு சொல்லி. அஹ் இது சரி அப்படி இல்ல. இது துவா. தா சவுண்ட் தான் வரும். தோ. தா துவா. அந்த வானத்தை நோக்கி வரும். அது தா முதலாவது வாரம் எப்படி வரும்? அஹ் முதலாவது வரும் துவா. நாட் தா தால் சவுண்ட் துவா. தா இது தா இது துவா. இது தா துவா. சாரி, இது வந்து துவா. மூணாவது வாரது. தா தா முதலாவது வாரது துவா. மூணாவது வாரது துவா. வித்தியாசம் விளங்குதா? தா தா ஆ சரி. துவா தா நாலாவங்க பாப்போம். நீ ரெடி ஆகும் இன்ஷா அல்லாஹ். நீங்க ரெக்கார்டு கேட்க நல்லா விளங்கும். நாலாவங்க பாப்போம். ஃப ஆ அ இல்ல. அது தொண்டையால வளைஞ்சி வரணும். ஃப ஆ. ஃப ஃப ஆ. அ அ ஃப அ ஃப அ ஃப ஆ. ஃப அ ஃப ஃப ஆ. ஃப ஆ. ஃப அ ஃபஹ ஃபஹ இல்ல. ஃப ஆ. ஃப நீட்ட வேணாம். ஃப ஃப அல்ல. ஃப ஃப ஆ. ஃப ஹ ஃப ஆ. ஃபஹ ஃபஹ இல்ல. ஆயின் 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 ஆ. ஐன் ஐன் ஹ ஆயின் ஆ. ஐன் ஹ ஹ ஆ. ஃப எஸ். ஐன் ஹ ஆ. ஃப ஆ. ஃப அ ஆ. ஃப அ ஃப அ அண்ட அலிஃப். அ ஆ. ஃப வித்தியாசம் இருக்குது. ஐன் ஆ. ஃபைன் இல்ல, நான் ஃப கைன்ஸ். அ ஃப சரியே. ஐனை தான் சொல்றேன். அலிஃப உச்சரிச்சா அ. ஐனை உச்சரிச்சா ஆ. தொண்டையால அழுத்தம் கொடுக்கணும். தொண்டையால ஆ நாப அர்த்தம் தூக்கணும். வருது ஆ. ஆ. ஃப அ ஃப அ ஃப ஆ. ஃபஹ ஃபஹ ஃபஹ. ஃப ஆ. நான் வருது கொஞ்சம் வந்தியா? ஃபஹ ஹா இல்ல. ஃபஹ ஹேண்டு காத்து வருது. உனக்கு காத்து வர இல்ல. அது ஆ சவுண்ட் வரணும். ஃப ஃப ஹே ஃபஹ
நீங்க ஃபஹ காத்து தான் வருது, ஹ தான் வருது. காத்து வந்தா فعين ஆயின், ஆ, ஆ. آ آ فآ 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 ஓகே, அஞ்சாவது போது பாப்பேன். ف இந்த இடத்துல நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இது புதிய பாடம். அடுத்த கிளாஸ்ல இன்னைக்கு ஓதுன எல்லாத்தையும் கேட்கவா, ரெண்டா எல்லாத்துலயும் பிழை வந்திக்குது. ஸ்டார்ட்லையும் சரி நிதானமா நாங்க சொன்ன ஸ்டைலுக்கு பிழை வராம நீங்க ட்ரெக்கா தாண்டணும். ஆஹ் நிதானம் தேவை கட்டாயம். நிறைய எழுத்துக்களை நீங்க ஒரே எழுத்த பல மாதிரி உச்சரிச்சிட்டீங்க. ரெக்கார்ட கேளுங்க வழங்கும் போது அடுத்தது கட்டாயம் போன ஸ்டாண்ட் பை வச்சுட்டு நீங்க கிளாஸ்ல அட்டன் பண்ணதுக்கு ரெடி ஆகும் இன்ஷா அல்லாஹ். ம். ஓகே சரி ம்.